பிரைஸ் அலாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படு, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற எவனோ அவனே எனக்கு சகோதரம், எனக்கு சகோதரியும், எனக்கு தாயுமா இருக்கிறார்கள் என்றார். அதாவது இயேசப்பா ஒரு ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்காரு, போதகம் பண்ணுறாரு. அங்கே இருக்க ஜனங்களால் போதை கேட்கும் போது அப்போ மரியாளும் அதாவது ஏசப்போட சகோதரன்னு தேடின்னு வராங்க. தேடும் போது ஏசப்பா அந்த ஆலயத்தில் பார்த்துறாங்க. ஆலயத்தில் பார்த்துட்டு அங்கே அந்த அவங்க வந்து ஏசப்பா வந்து கூப்பிட்றாங்க. உடனே அங்கே இருக்க ஜனங்கள்லாம் பார்த்து ஏசப்பா சொல்கிறாங்க, இதுமாரி உங்கள் தாயும் உங்கள் சகோதரும் உங்களுக்காக வெளியே நிற்கிறாங்க, உங்களை கூப்பிட்றாங்க சொல்லும்போது ஏசப்பா உடனே ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, எனக்கு வந்து யார் சகோதரன், எனக்கு சகோதரி, நீங்கள் தாயமாக இருக்கிறீங்க, என்னோட சித்தத்துப்படி செய்கிறேன், நீங்களே எனக்கு சகோதரி தாயமாக சொல்லுவாங்க. ஜனங்களை பார்த்து ஏசப்பா சொல்கிறார். அதாவது அவர் சித்தத்துப்படி செய்கிற பிள்ளைகள் அவர் வந்து அவர் சகோதரியாக இருக்கிறார், அவங்க வந்து சகோதரனாக இருக்கிறார், அவருக்கு ரொம்ப பிரியமாக இருக்கார். ஏன்னா கர்த்தரே அவர் வந்து ஊழியம் கொள்ளாமல் ஊழியம் செய்யும் தேவனை வந்திருக்கு, மற்றவர்களுக்காக அவர் நன்மை செய்ய வந்த தேவன். அப்படியேப்பட்ட தேவன் அவருக்கு அவர் சுத்தம் நம்ம செய்யும்போது அவர் பிரியமாக இருக்கார். அதாவது மரியாள் மூலியமாக இப்படி வரணும், மரியாள் மூலியமாக பரிசுத்த ஆவியாக அந்த அவர் அந்த மூலியமாக அவர் கர்ப்பத்தை கனி உருவாகி இப்போ பெத்லகேம் என்ற கிராமத்தில் பிறந்து இப்படி வந்து மனித உங்களோட பாவம் என்னோடய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் நீதிய மேலே செலுத்தின அவர் எல்லாமே அது அவர் போட்ட திட்டத்தின்படி அவர் வந்தார். அவர் வந்து நம்மளுக்காக நன்மை செய்ய வந்த தேவன். அப்படி இருக்கும்போது அவர் சித்தப்படி அவர் சித்தத்தை யார் செய்கிறாங்களோ அவங்க மேலே அவர் பிரியமாக சொல்லி ஏசப்பா அந்த வார்த்தையை சொன்னார். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் சரி, ஏசப்பா நம்ம அழைத்தர் ஒவ்வொருக்கும் ஒரு திட்டத்தை ஒவ்வொரு நோக்கத்தை வச்சுருக்காரு, ஒவ்வொரு மேலே ஒரு சித்தத்தை வச்சுருக்காரு. நம்மளை கொண்டு ஒரு திட்டம் வச்சிருப்பார், உங்களை கொண்டு ஒரு திட்டம் வச்சிருப்பார். அந்த திட்டம் நம்ம செய்யும்போது கர்த்தர் நிச்சயமாக அதில் பிரியமாக இருப்பார். அவர் சித்தத்தின்படி செய்கிற பிள்ளைகள் அவர் வாஞ்சியாக இருப்பார், அவர் பிரியமாக இருப்பார். அவங்களை ஒருபோதே கைவிடுவார். அதான் அந்த உலகத்தில் நம்மளுக்கு எல்லாமே தேவைதான், இது தேவை அது தேவை. ஆனால் அதை காட்டில் அவர் சுத்தம் செய்யும்போது தான் அதுதான் மகிமை அதிகமாக இருக்கிறது. சங்கீத தாவீது சொல்கிறேன், என் ஜீவனை பார்க்கலும் கிருபை மேலானது. இந்த உலகத்தில் எல்லா ஐஸ்வர்யத்தை காட்டிலும் அவரோட கிருபை நம்ம மேலாது. அவர் சுத்தம் நம்ம செய்யும்போது அந்த வாழ்க்கை அந்தமாரி ஸ்லாக்கே நம்மளுக்கு வந்து ரொம்ப பாக்கியமாக இருக்கும். அவர் சுத்தம் செய்கிற பிள்ளைகளை ஒரு நாள் கைவிட மாட்டார். அதாவது உங்களுக்கு முடிஞ்சாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த என்ன தாளந்து கொடுத்தாலும் சரி, கர்த்தருக்காக எடுத்து பயன்படுத்துங்க. நிச்சயமாக கர்த்தர் இன்னும் அதிகமாக உங்களுக்கு வந்து அந்த தாளந்து இன்னும் அதிகமாக பெருக போனார். அதாவது மத்திய சுவிசேஷத்தை பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 5 தாளந்து கொடுத்தாரு, ஒருத்தர் வந்து 2 தாளந்து கொடுத்தாரு, ஒருத்தர் 1 தாளந்து கொடுத்தாரு. 5 தாளந்து கொடுத்து வந்து அதை பயன்படுத்தினா பெருசாக 10 ஆகணும். அவனை கர்த்தர் வந்து புகழ்ந்து என்னோட நீ வந்து பரலோகத்தில் பிரவேசி பண்ணுற. 2 தாளந்து கொடுத்தனா கர்த்தர் என்ன பண்ணுற, அவனையும் புகழ்ந்து என்னோட பரலோகத்தில் பிரவேசி பண்ணுற. 1 தாளந்து கொடுத்தனா அது அந்த பயந்து அவன் பொதிச்சு வச்சுக்கான். உடனே கர்த்தர் அவனை கடிந்து கொடுவார். ஏன்னா குத்த தாளந்து அவன் யூஸ் பண்ணாமல் பயந்து பொதிச்சு வச்சுக்கணும். இன்னைக்கு கர்த்தர் நம்மளுக்கு ஒவ்வொரு பேருக்கு ஒரு தாளந்து கொடுத்துருக்காங்க. தாளத்தை நீ கர்த்தருக்காக பயன்படுத்துங்க, கர்த்தர் சித்தத்தை செய்யுங்க. கர்த்தர் சித்தத்தை செய்யும்போது நிச்சயமாக அதில் கர்த்தர் பிரியமாக இருக்காது. உங்களை அழைச்ச நோக்கம் உங்களை ஒவ்வொரு உருவாக்குறது உங்களை அழைச்ச நோக்கமே அதுதான். கர்த்தருக்காக எதனா செய்யுங்க, கர்த்தர் நிச்சயமாக வாழ்க்கை அவர் உங்களுக்காக எதனா செய்வார். ஒரு போதே கைவிட முடியாது. கர்த்தர் சித்தப்படி செய்கிறேன், நீங்களே அவர் சகோதரன் தாயமாக இருக்கிறீங்க. கர்த்தருக்கு பிரியமாக அவர் சித்தத்தை செய்யுங்க, நிச்சயமாக கர்த்தர் உயர்த்துவார். ஆமென்.